கன்னியாகுமரி மாவட்ட மலை கிராமங்களில் உள்ள ஆசிரியர்கள் அல்லாத பள்ளிக்கூடங்கள் மாணவர்களின் கல்வியை கேள்விக்குறியாக்கியுள்ளன. அரசின் பார்வைப்படாத எந்த அடிப்படை வசதியும் இல்லாத அந்த மலை கிராமங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை ஊராட்சிக்குட்பட்ட தச்சமலை, தோட்டமலை, முடவன் பொற்றை, எட்டாம் குன்று போன்ற 59 மலை கிராமங்களில் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, பொன்மனை போன்ற பகுதிகளுக்கு அருகே உள்ள ஒரு சில கிராமங்களில் சாலை வசதிகள் இருந்தாலும் பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் உள்பட எந்த அடிப்படை வசதிகளோ மருத்துவமனைகளோ இல்லை என்கின்றனர் கிராம மக்கள். இங்கே எந்த வசதியும் கிடையாது. இங்கே தோட்டமலையில் பொறுத்தளவுக்கு இங்கே ரோட்டு வசதி எதுவும் கிடையாது. யாருக்காவது நோய் நொடி இருந்தான்னா போட்டில் தான் போகணும். அதாவது பெரிய ஆஸ்பத்திரி போகணுன்னா மார்த்தாண்டா அங்கே தான் போகணும். போட்டில் போய் தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதனால் நைட் நேரங்களில் ரொம்ப சிரமப்படுறோம். மலைவாழ் மக்கள்னா எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இங்குள்ள தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டும் அவர்கள் மாதத்தில் பல நாட்கள் பள்ளிக்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் சுயமாக படிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு படிப்பறிவெல்லாம் இப்போது முன்னாடி உள்ளவங்கெல்லாம் படித்ததே கிடையாது. இப்போ தான் 1-2 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே 5 வரை தான் படிக்க முடியும். அதுக்கு மேலே படிக்கணும்னா இங்கேருந்து போட்டில் போய் அங்கே போய் தான் படிக்க வேண்டியதாக இருக்குது பேச்சிப்பாறையில். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கூலு, ஹை ஸ்கூலு கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். தோட்டமலை, மாரமலை, களப்பாறை போன்ற பல்வேறு மலை கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் பேச்சிப்பாறை அணைப்பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டும். மேல்நிலை கல்விக்காகவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் அவசர சிகிச்சைக்கும் 9 கிலோமீட்டர் படகில் பயணம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் மலை கிராம மக்கள். அடுத்து சுகாதார வசதி இல்லை. அடுத்து என்னன்னா டாக்டர்கள் இங்கே அதிகமாக வாரதில்லை. எப்பொழுது ஒருக்கா வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒருக்கா வராங்க. அடுத்து எங்களுக்கு இந்த படகுகள் சரியாக இயங்காது. அதனால் எங்களுக்கு இந்த 108 ஆம்புலன்ஸ் இயங்கியது போல் ஒரு நவீன படகு, இந்த மருத்துவ வசதிக்கு வேண்டிய இந்த மக்களுக்கு வேண்டிய ஒரு நவீன படகு அரசு உடனடியாக எங்களுக்கு அனுமதித்தா நல்லா இருக்கும். இன்னும் இந்த பள்ளியில் படிக்க 5ஆம் கிளாஸ் வரை உள்ள ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்க ஆசிரியர்கள் வருவது 10:30 மணி 11 மணிக்கு வராங்க. அவங்க கேட்டால் எங்களுக்கு சரியாக போட் வசதியில் நாங்கள் இப்படி தான் வருவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை படிப்பு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனவே மேல்நிலை பள்ளி, மருத்துவமனை உள்பட அடிப்படை வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் கிராமத்தினர் நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல 108 அவசர ஆம்புலன்ஸ் போன்று அவசர படகு ஒன்றை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேச்சிப்பாறை ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பல பகுதிகளுக்கு வனத்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம்.